ஒருவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரியும்? +2 ரிசல்ட்ஸ் நாள். ரவி கடவுளை வேண்டிட்டு மார்க் ஷீட்டை பார்த்தான். அவனோட எஃபர்ட் வீண் போகல. அம்மாவிடம் சொன்னான், அம்மா எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அம்மா பெருமையுடன் அருகில் வந்து சொன்னாங்க, சூப்பர்டா, நல்ல நண்பர்களை தேர்வு பண்ணு, அதுதான் உன் வாழ்க்கையை இனி தீர்மானிக்கும். அது ரவியின் மனதில் ஆழமாக பதிந்தது. சில நாட்களுக்கு பிறகு காலேஜ் ஓப்பனிங் டே. ரவி ஹாஸ்டலுக்குள் நுழைந்தான். வார்டன் கையை காட்டி சொன்னார், உன் ரூம் அந்த பக்கம். ரவி ஆர்வத்துடன் உள்ளே போனான். ரூம் கதவை திறந்தப்போ அங்க ஆல்ரெடி அவன் ரூம்மேட் சிரிச்சிட்டு, ஹாய், நான் சிவா, உன் பேர்? ரவியும் சின்ன சிரிப்புடன், ஹலோ, நான் ரவி. இருவரும் கை குலுக்கினாங்க. ரவி மனசுக்குள் ஒரு சின்ன கேள்வி, இவனை ஃப்ரெண்டா ஆக்கலாமா வேண்டாமா? அம்மாவின் அட்வைஸ் ஞாபகம் வந்தது. ரவி லக்கேஜை அன்பேக் பண்ணிக்கிட்டே சிவாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். சில நேரம் கழித்து, உன் சோஷியல் மீடியா ஐடி என்ன? சிவா சொல்ல ரவி ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணான். ஒரு போஸ்ட் நல்ல விஷயம், அடுத்த போஸ்ட் சும்மா மீனிங்லெஸ். முடிவு பண்ண முடியல. இருவரும் மெஸ் ஹாலுக்கு சாப்பிட போனாங்க. சாப்பிடும்போது கூட ரவி மனசு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த நாள் ஃபுல் டயர்டு. ரூம்க்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தூங்கிட்டான். மறுநாள் காலை ரவி கொஞ்சம் லேட்டாக எழுந்தான். ரூமில் சிவா இல்லை, ஆனால் டேபிள் மேலே ஒரு டைரி மட்டும் இருந்தது. ரவியின் ஆர்வம் அவனை தப்பு பண்ண தூண்டிச்சு. எடுக்கலாமா வேண்டாமா? சுத்தி பார்த்தா யாரும் இல்லை. பார்த்துக்கலான்னு டைரியின் பக்கங்களை மெதுவா திருப்ப ஆரம்பிச்சான். முதல் பக்கம், டே 12, இன்று என் மனதே உருக்கிய நாள். அப்போ மற்ற நாள்ல சரி, இருக்கிறத பார்ப்போம். சிவா தெருவில் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாய்க்குட்டி பசியோட மரத்தடியில் இருந்தது. அதை கவனிச்ச சிவா தனக்கிட்ட இருந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் அதுக்கு கொடுத்துட்டு விளையாட போனான். நாய்க்குட்டி வாலாட்டிக்கிட்டே அவன் பின்னாடி வந்தது. ரவி மைண்ட் வாய்ஸ், அடடா. அடுத்த பக்கம், டே 17, ஜஸ்ட் மிஸ். ரவி மைண்ட் வாய்ஸ், ப்ரோ டெய்லி எழுத மாட்டான் போல. எக்ஸாம் ஹால். சிவா சீரியஸாக எழுதிக்கிட்டு இருந்தான். திடீர்னு வாட்ச்குள்ளே இருந்த பிட்டை எடுத்து பார்த்து எழுதினான். அதே நேரம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்குவாட் உள்ள வந்தாங்க. டக்குடு பிட்டை வாயில போட்டு முழுங்கிட்டான். ரவி மைண்ட் வாய்ஸ், அவனே மாட்டியிருந்தா சங்குதா. அடுத்த பக்கம், டே 26, கர்மா இஸ் அ பூமராங். சிவா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்கு ஒரு முதியவர் தடுமாறி நடந்து கொண்டிருந்தார். அவர் கையில இருந்த பேக் லேசாக நழுவியது. சிவா அந்த பேக் கீழே விழறத பார்த்து குனிஞ்சி எடுக்க போற நேரம், டக் டக் டக், ரூம் கதவு தட்டும் சத்தம். ரவி ஃப்ரீஸ். அச்சோ, சிவா வந்துட்டானோ? வேகமா டைரியை மூடி அதே இடத்துல வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா கதவு திறந்தான். சாரிடா, கொஞ்சம் தூங்கிட்டேன். சிவா சின்ன சிரிப்போட, இட்ஸ் ஓகேடா, வா லஞ்ச் சாப்பிட போலாம். ரவியும் பதிலுக்கு புன்னகையுடன், நான் இன்னும் ப்ரஷ் பண்ணலடா, நீ போ, நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் மனசுல இன்னும் அதே கேள்வி, இவனை ஃப்ரெண்ட் ஆக்கலாமா வேண்டாமா? சிவா கேஷுவலா, ஓகேடா பார்க்கலாம். சிவா வெளியே போனதும் ரவி திரும்பி டைரியை எடுத்து திறக்க போற நேரம் ஒரு சின்ன நெருடல். இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் கெட்டவனாயிருவேனோ? டைரியை திறக்கல, அதே இடத்துல வச்சுட்டு சீக்கிரம் ரெடியாகி வேகமா மெஸ் ஹாலுக்கு போனான். பார்த்தா பெரிய கியூ. சிவா கடைசியில நின்னுட்டு இருந்தான். ரவி வந்ததும், வா முன்னாடி போலாம். ரவி சற்று தயக்கத்துடன், இல்லடா கியூ இருக்குல்ல. சிவா சிரிச்சிட்டு, அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, வா பைபாஸ் பண்ணலாம். 2 பேரும் கியூ நடுவுல நுழைஞ்சப்போ பின்னாடி இருந்தவங்க முறைச்சாங்க. ரவிக்கு அது பிடிக்கல. அவன் மனசுல சிவாவின் 4 பிம்பங்கள்: நாய்க்கு உதவியது, பரீட்சையில் காப்பி அடித்தது, லஞ்சுக்கு கூப்பிட்டது, கியூவை பைபாஸ் பண்ணது. உண்மையில இவன் யாரு? அதே குழப்பம். 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு டேபிள்ல உட்கார்ந்தாங்க. சிவா கேட்டான், என்னடா எல்லா லக்கேஜும் அரேஞ்ச் பண்ணிட்டியா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ரவி கிட்ட இருந்து பதில் வரல. அவன் எண்ணம் வேற உலகத்துல இருந்துச்சு. டேய் உன்னதான்? சிவா மறுபடியும் கேட்டான். அப்போதான் இந்த உலகத்துக்கு வந்தான். இல்லடா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா நீ தான் உன் டைரியை டேபிள்லே வச்சுட்டு போல. சிவா ஷாக். டைரியா? ஓ அதுவா? அது என்னதில்லடா, ப்ரீவியஸ் ரூம்மேட் விட்டுட்டு போனது. ஒரு சின்ன சைலன்ஸ். ரவி ஃப்ரீஸ். அவன் நினைச்சதெல்லாம் ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகுது. இந்த முறை அவன் முடிவு பண்ண விரும்பல. நட்புக்கு அளவுகோல் தேவையில்லைன்னு ஒரு சின்ன உணர்வு. அப்படியே விட்டுட்டான். சிவா சாப்பிட்டுக்கிட்டே சொன்னான், சீக்கிரம் சாப்பிடு, நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம். ரவி லேசா சிரித்தபடி சாப்பிட ஆரம்பிச்சான்.